24/7 தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ADA 24/7 மொபைல் அப்ளிகேஷனை மறக்காமல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ADA 24/7. ஹாய் காய்ஸ், குட் மார்னிங். ஸோ எல்லோரும் 8 o'clock சொன்னதில் 8 o'clock எல்லோரும் வந்தாச்சா? டவுட்டு தான் தெரியும், சரிங்களா? ஸோ இன்றைக்கி நம்ம மெயினாக பார்க்க போகிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதாவது ஸ்பீச்சில் 2 இருக்குது, டைரக்ட் ஸ்பீச் ஒன்று, இன்டைரக்ட் ஸ்பீச் ஒன்று. டைரக்ட் ஸ்பீச் அப்படின்னா ஒன்றும் இல்லை, பெருசாக ஒன்றும் இல்லை. இப்போ ஸ்பீக்கர் இருக்காங்கல்ல, சரிங்களா? ஸ்பீக்கர் பேசுகிற ஆள் இருக்கும்ல, சரிங்களா? ஸ்பீக்கரோட எக்ஸாக்ட் வேர்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு, சரிங்களா? ஸ்பீக்கர் வந்து இப்போ நானும் இன்னொருத்தவங்களும் பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நான் சொன்னதை அப்படியே எக்ஸாக்ட் அதே வேர்ட்ஸை யூஸ் பண்ணி இவங்க வந்து இப்போ என்கிட்ட பேசினவங்க வந்து இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொன்னாங்க அப்படின்னா, சரிங்களா? அது என்னது டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க. நான் சொன்ன விஷயத்த மட்டும் கன்வே பண்ணாங்க அப்படின்னா அது வந்து இன்டைரக்ட் ஸ்பீச்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ டைரக்ட் ஸ்பீச் இருக்குது, இன்டைரக்ட் ஸ்பீச் இருக்குது, ரெண்டுமே வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம், சரிங்களா? என்னென்ன இருக்குது சொன்னால் டைரக்டும் இன்டைரக்டும், சரிங்களா? கேட்டா ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்க பாருங்க, டு நாட் வெயிட் டு ஸ்ட்ரைக் டில் த அயன் இஸ் ஹாட், ஓகேவா? பட் மேக் இட் ஹாட் பை ஸ்ட்ரைக்கிங். ஓகே, என்ன சொல்கிறாங்க? ஸோ அயன் வந்து ஹாட்டாக இருக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அடிச்சுட்டு அதோட ஷேப்பை மாற்றாதீங்க, இப்போவே நீங்கள் மாற்ற ஆரம்பிங்க. அதாவது அடிச்சு அதை வந்து சூடாக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, எக்ஸாம் வரட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், நோட்டிஃபிகேஷன் வரட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், என்னது டேட் சொல்லட்டும் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம், அது டைம் சொல்லட்டும், ரிசல்ட் சொல்லட்டும், ப்ரிலிம்ஸ் ரிசல்ட் சொல்லட்டும், அதுக்கப்புறம் நான் மெயின்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அது வரட்டும், இது வரட்டும், அதாகட்டும், இதாகட்டும்னு சொல்லிட்டு நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எதா ஆனால் என்ன, எதா இல்லைனா என்ன, நீங்கள் ப்ரிப்பரேஷன் இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க. எப்போ வந்தாலும் சரி டக்குன்னு உங்களால் போய் உட்கார முடியுன்ற மாதிரி ஸ்டார்ட் பண்ணுங்க. அதுவும் இப்போ கோவிட் சுச்சுவேஷன்லாம் கேட்கவே முடியல, அதாவது சொல்லக்கூட முடியல, அவங்க எப்படி வேணால் மாற்றி சொல்கிறாங்க, கரெக்டாக டக்குன்னு ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே சொல்லிடுறாங்க டேட்டா. ஸோ என்ன பண்ணுங்க அப்படின்னா, டைம் வர வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்காதீங்க, இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க, சரிங்களா? ஓகே, ஸோ செஷன் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் டைரக்ட் இன்டைரக்டில் நீங்கள் எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்ஷன்ஸை ரீட் பண்ணாலே ஓரளவுக்கு சால்வ் பண்ணலாம், சரிங்களா? ஆப்ஷன்ஸ் ரீட் பண்ணாலே உங்களால் எலிமினேட் பண்ண முடியும். ஸோ அதுக்கு முன்னாடி நான் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, டைரக்ட் இன்டைரக்டை பொறுத்த வரைக்கும் டென்ஸ் மாற்றும், சரிங்களா? டென்ஸ் மாற்றுவோம், ஓகேவா? அதுக்கப்புறம் பர்சனை மாற்றுவோம், ஓகேவா? டென்ஸ் மாறும், உள்ளே இருக்கிற ஃபர்ஸ்ட் பர்சன், செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன் இருக்குல்ல, ஸோ அது மாற்றும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற அந்த டைமுக்கு அக்கார்டிங்லி, லைக் டுடே வந்து என்னவா மாறும், தட் டேவா மாறும், சரிங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கிற வேர்ட்ஸையும் மாற்றும், சரிங்களா? திஸ் தட்டா மாறும், நவ் தென்னா மாறும், சரிங்களா? ஓகே, ஸோ டென்ஸோட மாற்றுறது மட்டும் பார்ப்போம், சரிங்களா? டென்ஸ் அப்படின்றது எப்படி மாறும் அப்படின்றது மட்டும் நம்ம இப்போ ஸ்டார்டிங் ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி சொல்லிடுறேன், ஓகேவா? என்ன அப்படின்னா, இப்போ சிம்பிள் ப்ரெசன்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து என்னவா மாறும் அப்படின்னா சிம்பிள் பாஸ்டாக மாறும், சரிங்களா? சிம்பிள் பாஸ்டாக மாறும். சிம்பிள் பாஸ்ட் கொடுத்துருந்தாங்க, அது என்னவா மாறும்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும், சரிங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிள் ப்ரெசன்ட் வந்து சிம்பிள் பாஸ்டாக மாறும், சிம்பிள் பாஸ்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும், சரிங்களா? இது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்குது வச்சுக்கோங்களேன். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் இருக்குது அப்படின்னா அது வந்து பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும், சரிங்களா? ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்னவா மாறும், பாஸ்ட் கண்டினியூஸாக மாறும். பாஸ்ட் கண்டினியூஸ் என்னவா மாறும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும், சரிங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும், சரிங்களா? ஓகே, ஸோ அடுத்தது வந்து ப்ரெசன்ட் கண்டினியூஸாக, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து என்னவா மாறும்னா ப்ரெசண்ட்டு, ஓகேவா? பர்ஃபெக்ட் வந்து என்னவா மாறும் அப்படின்னா ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும், ஓகேவா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்ட் என்னவா மாறும்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாறாது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறுமா, ஹேட் பீனா மாறாது, சரிங்களா? அதுக்கப்புறம் ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் என்னவா மாறும் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும், சரிங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக. சிபிடிடியில் இங்கிலீஷ் இருக்காது, சரிங்களா? கண்டிப்பாக இருக்காது. ஓகே, ஸோ பாருங்கள், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும், ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸாக மாறும், சரிங்களா? ஸோ இதுக்கு மேலே இருக்கிறது என்ன பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்து மாறாது, சரிங்களா? பாஸ்ட் பர்ஃபெக்ட்க்கு இன்டைரக்ட் ஃபார்ம் கிடையாது.
அதே மாதிரி பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ்க்கும் இன்டைரக்ட் ஃபார்ம் கிடையாது சரிங்களா. அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சர் டென்ஸ் இருக்குல்ல, ஃப்யூச்சர் 4 டென்ஸ் இருக்குல்ல, ஸோ ஃப்யூச்சருக்குமே எதுவுமே மாறாது சரிங்களா. ஃப்யூச்சர்லேயுமே எந்த டென்ஸுமே மாறாது சரிங்களா. ஃப்யூச்சரில் என்ன சேஞ்சஸ் நடக்கும் அப்படின்னா, வில் இருந்துச்சுன்னா உட்டா மாறும், ஷேல் இருந்துச்சுன்னா ஷுட்டா மாறும், கேன் இருந்துச்சுன்னா குட்டா மாறும், வேற என்னது மே இருந்துச்சுன்னா மைட்டா மாறும், அவ்வளோதான். ஃப்யூச்சரை பொறுத்த வரைக்கும் வேறு எதுவுமே சேஞ்சஸ் கிடையாது சரிங்களா. ஸோ மீதி எல்லாத்துக்குமே சரிங்களா 1 2 4 எவ்வளோ 6 கிடையாது, மொத்தம் எவ்வளோ இருக்குது 12 இருக்கா. ஸோ 6க்கு சேஞ்சஸ் இருக்கும், 6க்கு சேஞ்சஸ் ஆகாது, அவ்வளோதான் சரிங்களா. ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா, செஷன் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. She said we visited Uttarakhand in the summer vacation. Okay, she said we visited Uttarakhand in the summer vacation சரிங்களா. ஸோ நான் என்ன சொன்னேன், டென்ஸ் சொன்னேன்னா டென்ஸை வச்சுட்டு நம்மளால ஈஸியாக மாற்ற முடியும் சரிங்களா. ஸோ இந்த சென்டென்ஸ் பாருங்களேன், வி விசிட்டட்னு இருக்கா சரிங்களா, விச் இஸ் இன் V2 ஓகேவா. அதாவது என்னது சிம்பிள் பாஸ்ட்ல இருக்கா, என்ன டென்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறும்னு சொல்லியிருக்கேன், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும்னு சொல்லியிருக்கேன்னா சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறும், பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும் சரி. ஓகே, பாஸ்ட் பர்ஃபெக்டோட ஃபார்ம் என்னப்பா, பாஸ்ட் பர்ஃபெக்டோட ஃபார்ம் என்ன, had ப்ளஸ் V3 தான் என்னது பாஸ்ட் பர்ஃபெக்ட். ஸோ ஹேட் எங்கே கொடுத்துருக்காங்க, தே வில்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. வி விசிட்டட்னு கொடுத்துருக்காங்க, V2 தப்பு. அதுக்கப்புறம் தே ஹேவ் விசிட்டட்னு கொடுத்துருக்காங்க, தப்பு. நமக்கு ஹேட் தான் வேணும். அப்போ தே ஹேட் விசிட்டட் எங்கே இருக்கு, இங்கே இருக்கா. மீதி சப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கா, ஆப்ஜெக்ட் கரெக்டாக இருக்கா, சம்மர் வெக்கேஷன் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா, தட்டு போட்டிருக்கோமா இல்லையா, அதே எதுவுமே பார்க்க தேவையில்ல சரிங்களா. இது எதுவுமே பார்க்க தேவையில்ல. என்ன பார்க்கணும் அப்படின்னா வேர்ப் மட்டும், ஃபார்ம் ஆஃப் வேர்ப் மட்டும் சரிங்களா. SSC எக்ஸாம்ஸில் ரொம்ப ஈஸியானது இதுதான். ரொம்ப 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 ஈஸியான டாபிக் எதுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நான் இதை தான் சொல்லுவேன் சரிங்களா, ஸ்பீச்சை தான் சொல்லுவேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வேர்பை மட்டும் நீங்கள் வேர்ப் ஃபார்ம் மட்டும், அதாவது டென்ஸு மட்டும் கரெக்டாக மாற்றிருக்காங்களா இல்லையான்னு பார்த்தீங்க அப்படின்னாலே முடிஞ்சிச்சு ஓகேவா. டென்ஸை மட்டும் பார்த்தாலே சொல்யூஷன் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் சரிங்களா. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நெக்ஸ்ட் கொஸ்டின் சொல்கிறேன், நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்கள் பார்ப்போம். ட்ரை பண்ணுங்கள், ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்கள். The lawyer said to me, there is no proof of your involvement in this case. ஓகேவா, the lawyer said to me, there is no proof of your involvement in the caseன்னு சொல்கிறான் சரிங்களா. ஓகே, ஸோ என்ன வரணும்னு சொல்லுங்கள் பார்ப்போம். எந்த ஆப்ஷன் கரெக்டு, ஃபாஸ்ட்டாக ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா the lawyer said to me சரிங்களா. ஸோ said toன்னு இருக்கு அப்படின்னா அது என்னவா மாறும், said to அப்படின்றது என்னவா மாறும்னா டோல்டாக மாறும் சரிங்களா. said to அப்படின்றது என்னவா மாறும், டோல்டாக மாறும். said வெறும் செட்டுக்கு அப்புறம் மீ வராது சரிங்களா. said to me சொல்லலாம், said meன்னு சொல்லக்கூடாது சரிங்களா. ஸோ இங்கே ப்ரிப்போஷன் டூன்றது கண்டிப்பாக வந்தே ஆகணும். ஸோ ஆப்ஷன் டி வந்து தப்பு சரிங்களா. ஓகே, the lawyer told that ஓகேவா, told me இங்கே வந்து ஆப்ஜெக்ட் வந்தே ஆகணும் ஓகேவா. இப்போ வெறும் the lawyer saidன்னு சொல்லலாம் சரிங்களா. the lawyer saidன்னு சொல்லலாம், said to me தான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது, வெறும் saidன்னு சொல்லலாம் சரிங்களா. அப்போ இது எப்படி மாறும்னா the lawyer toldன்னு மாறும் சரிங்களா. the lawyer told meன்னு தான் மாறும், வெறும் toldன்னு வராது சரிங்களா. the lawyer told me. ஓகே, ஸோ இங்கே டோல்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் கண்டிப்பாக வரணும், செட்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வரணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் செட்டுக்கு அப்புறம் ஆப்ஜெக்ட் வருது அப்படின்னா கண்டிப்பாக ப்ரிப்போஷன் 2 யூஸ் பண்ணியிருக்கணும் சரிங்களா. இது ஒரு இம்பார்ட்டன்ட் ரூல். ஓகே சரி, ஸோ இங்கே வந்து அப்போது ஆப்ஷன் ஏ வராது சரிங்களா. ஓகே, தேர் இஸ் நோ ப்ரூஃப் அப்படின்றாங்க. இஸ்ன்றது இருந்த ப்ரெசன்ட் டென்ஸ், ப்ரெசன்ட் டென்ஸ் என்னவா மாறும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸாக மாறும் கரெக்டாக. ப்ரெசன்ட் என்னவா மாறும், பாஸ்ட்டாக மாறும். ஸோ தேர் இஸ் நோ ப்ரூஃப்னு அகைன் அதே கொடுத்துருக்காங்க. ஸோ அது நம்ம எலிமினேட் பண்ணியாச்சு சரி. ஓகே, இது ரெண்டுத்துக்கும் பார்ப்போம். த லாயர் டோல்ட் மீ தட், பிக்கும் சிக்கும் பாருங்கள், த அப்படியே தான் இருக்குது, லாயர் அப்படியே தான் இருக்குது, டோல்டு அப்படியே தான் இருக்குது, மீ அப்படியே தான் இருக்குது, தட் அப்படியே தான் இருக்குது, தேர் அப்படியே தான் இருக்குது, வாஸ் இஸ் இது ரெண்டு தான் வித்தியாசம். என்ன சொல்லியிருக்கேன், ப்ரெசென்ட் வந்து பாஸ்ட்டாக மாறணும், இங்கே வந்து ப்ரெசென்ட்டாகவே இருக்கும். அப்போ இது தப்பு கரெக்டாக. இப்போ கரெக்டான ஆன்சர் என்ன, ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர் சரிங்களா. புரியுதா, ஓகேவா. சரி, அடுத்து பார்ப்போம். The priest said to me, you have committed a cardinal sin. ஓகேவா, you have committed a cardinal sin. ஓகே, ஸோ என்ன வரணும் சொல்லுங்க பாப்பா, ஆன்சர் பண்ணுங்க.
ஓகே சரி. the priest said to என்னவா மாறும்? said to வந்து என்னவா மாறும்? told-ஆ மாறும். is saying மாறாது. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்க இந்த பார்ட் இருக்குல்ல, இந்த பார்ட்ல வந்து பாஸ்ட் இருக்கு அப்படின்னா அது அப்படியே பாஸ்ட் டென்ஸ் தான் யூஸ் ஆகணும், வேற டென்ஸ் மாறக்கூடாது. இஸ் சேயிங் அப்படின்றது என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸாக வருது, ஸோ மாறக்கூடாது. சரிங்களா? செட் அப்படின்றது மாறாது. சரிங்களா? செட் அப்படின்றது இங்கே யூஸ் பண்ண மாட்டோம். சரிங்களா? ஸோ த ப்ரீஸ்ட் ஏக்கும் டிக்கும் மட்டும்தான். த ப்ரீஸ்ட் டோல்டு மீ தட். ஓகேவா? தட்ன்ற ஒரு கன்ஜங்ஷன் கண்டிப்பாக வரணும். இங்கே கன்ஜங்ஷன் வரல, அப்போ இது தப்பு. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். சரிங்களா? ஸோ கரெக்டாக இருக்கா இல்லையான்லாம் நீங்கள் பார்க்கவே தேவையில்ல. இங்கே என்ன டென்ஸ் இருக்குது, இங்கே என்ன டென்ஸ் இருக்குன்னு கூட பார்க்கவே தேவையில்ல. ஆப்ஷன்ஸை பார்த்து நீங்கள் சீக்கிரம் எலிமினேட் பண்ணிடலாம். இல்லை மேம் நான் டென்ஸை தான் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த காலம் நீனாலும் டென்ஸை பார்த்தும் பார்க்கலாம். சரிங்களா? ஹாவ் கமிட்டட் அப்படின்றது என்ன டென்ஸு? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். சரிங்களா? ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட். ஸோ ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் என்னவா மாறணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறணுமா? பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறணும். பாஸ்ட் பர்ஃபெக்டோட ஃபார்ம் என்ன? ஹேட் ப்ளஸ் V3. அப்போ ஐ ஹேவ்னு கொடுத்துருக்காங்க தப்பு, வில்லு கொடுத்துருக்காங்க தப்பு, ஆம்ன்றது தப்பு. அப்போ இங்கே மட்டும் தான் ஐ ஹேடுன்னு இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? சரியா? அடுத்து போகலாமா? ஓகே. ராணி செட் டு மீ a monkey bit me in the park. ஓகே. ராணி செட் டு மீ a monkey bit me in the park. பிட் அப்படின்றது என்னன்னா பைட்டோட பாஸ்ட் டென்ஸ். ஓகேவா? பைட்டோட V2 ஃபார்ம் தான். இதுதான் V1 தான் பைட்டு, V2 வந்து என்னது? பிட்டு, V3 வந்து பிட்டன். சரிங்களா? ஸோ பைட் பிட் பிட்டன். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. ஸோ ராணி செட் டு மீ அ மங்கி பிட் மீ இந்த பார்க். ஓகேவா? ஸோ இதை எப்படி மாற்றுவீங்க? செட் டு வந்து என்னன்னு வரும்? டோல்டுன்னு வருமா? ஆஸ்டுன்னு வராது. கொஷின் மார்க் இருந்தால் தான் ஆஸ்டுன்னு போடுவோம். இங்கே கொஷின் மார்க்கே இல்லை. அப்போ இது தப்பு. ராணி டோல்ட் மீ தட் அ மங்கி. இது என்ன டென்ஸில் இருக்குது? ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. இது என்னவா மாறணும்? பாஸ்ட் டென்ஸில் மாறணும். சாரி, இது பாஸ்ட்டில் தானே இருக்குது, V2ல தான் இருக்குது. கரெக்டாக பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. அப்போ சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறும்? சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறணும். சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறணும். சரிங்களா? ஸோ பாஸ்ட் பர்ஃபெக்டில் மாற்றுறீங்க அப்படின்னா என்ன வரணும்? ஹேட் பிட்டன்னு வரணுமா? ஹேட் ப்ளஸ் V3 யூஸ் பண்ணணும். ஹேட் ப்ளஸ் V3, ஹேட் V3. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பிட் மீ அப்படியே தான் சிம்பிள் பாஸ்டாக இருக்குது, தப்பு. இங்கே ஹேட் பிட்டன் இருக்குது, இங்கே ஹேஸ் பிட்டன் இருக்குது. ஹேஸ்ன்றது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் சி தான் ரைட் ஆன்சர். கரெக்டாக? ராணி டோல்ட் மீ தட் அ மங்கி ஹேட் பிட்டன் ஹர் இன் த பார்க். சரிங்களா? ஸோ மீ என்னவா மாறும்? ஹர்னு மாறும். சரிங்களா? ஸோ மீ எதை பொறுத்து மாறுது அப்படின்னா ராணி செட் டு மீ. சரிங்களா? ஸோ ராணியை பொறுத்து தான் என்னது? இங்கே ஹர்ன்னு சொல்லணும். நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஓகே. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு, டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு டார்கெட் 3.0 அப்படின்றத கொண்டு வராங்க. சரிங்களா? டார்கெட் 3.0ன்றதை கொண்டு வராங்க, விச் இஸ் ஆகஸ்ட் 30க்கு ஆரம்பிக்க போகிறாங்க. சரிங்களா? ஆகஸ்ட் 30க்கு ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. டைம் பார்த்தீங்க அப்படின்னா 10 AM to 2 PMனு சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஓகே. ஸோ இது வந்து இந்த பர்ச்சேஸ் பண்ண நினைக்கிறேன். இதில் வந்து ஜென்ரல் இங்கிலீஷ் கிராமர் இருக்கட்டும். சரிங்களா? கிராமர் பார்ட் இருக்கட்டும், இல்லைனா ஜென்ரல் இங்கிலீஷ் இருக்கட்டும், ரெண்டுத்துக்குமே நான் தான் நடத்த போகிறேன். சரிங்களா? ஸோ இதை வாங்கணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஓகேவா, ஸோ Y350 அப்படின்ற ஒரு கோட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 77% வந்து ஆஃபர் அப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ இந்த Y350 நீங்கள் இருக்குது பாருங்கள். ஸோ இதை அப்ளை பண்ணிங்க அப்படின்னா 77% உங்களுக்கு ஆஃபர் அப்ளை ஆகும். சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்த கொஸ்டின் பாருங்கள். தாரு said Kavya is going to her grandmother's house today for the weekend. Kavya is going to her grandmother's house today for weekend. Okay, so என்ன வரணும்? ஓகே. ஸோ என்ன வரணும்? தாரு said அப்படின்றது மாறாது. சரிங்களா? தாரு said that Kavya is going அப்படின்றது என்ன டென்ஸ்பா? இஸ் கோயிங் அப்படின்றது என்னது? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். கரெக்டாக? ப்ரெசன்ட் கண்டினியூஸ். ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்னவா மாறணும்? பாஸ்ட் கண்டினியூஸாக மாறணுமா? சரிங்களா? பாஸ்ட் கண்டினியூஸாக மாறணும். சரிங்களா? ஓகே. அப்போ பாஸ்ட் கண்டினியூஸாக மாற்றும் போது என்ன சொல்லுவோம்? தரு said that காவ்யா இஸ் கோயிங்னு இருக்கு, மாறவே இல்லை. இப்போ தப்பு. ஹேஸ் கான்னு இருக்கு, ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட், இது தப்பு. நமக்கு பாஸ்ட் கண்டினியூஸ் தான் வரும். வாஸ் கோயிங் ரெண்டுமே கரெக்ட். அப்போது இது ரெண்டுத்துக்கு மட்டும் வித்தியாசம் பார்த்தா போதும். தாரு said that காவ்யா வாஸ் கோயிங் டு ஹர் கிராண்ட் மதர்ஸ் ஹவுஸ்
ஓகே, இங்கே தட் டே இருக்கு, இங்கே டுடே இருக்கு, என்னப்பா வரணும்? டுடே என்னவா மாறும்? தட் டேவா மாறணுமா? அப்போ ஆப்ஷன் சி தான் கரெக்ட். டுடேவே இங்கே டுடேவாவே யூஸ் பண்ணியிருக்காங்க, தப்பு. ஓகேவா, புரியுதா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். எலிமினேட் பண்ணி கண்டுபிடிங்க, ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். சரிங்களா? சரி, அடுத்து பார்ப்போம். Rahul said to his mother, Rahul said to his mother, can I go out and play now? Can I go out and play now? Rahul said to his mother, can I go out and play now? So என்ன வரணும்? எந்த ஆப்ஷன் கரெக்ட்னு சொல்லுங்க பாப்போம். ஓகே, சரி பாப்போமா. ராகுல் செட் டு ஹிஸ் மதர். சரிங்களா? சரி, ஓகே. பட் இங்க பாருங்க எதுல எண்டா இருக்கு அப்படின்னா கொஸ்டின் மார்க்ல எண்டா இருக்கு. ஆமாவா இல்லையா? ஓகே, கொஸ்டின் மார்க்ல எண்டா இருக்கு அப்படின்றதுனால இங்க என்னது, நம்ம செட் டூக்கு பதிலாக என்ன போடுவோம் அப்படின்னா, சரிங்களா, ஆஸ்க்டு அப்படின்றத போடுவோம். செட் டூக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணுவோம்? ஆஸ்ட் அப்படின்றத யூஸ் பண்ணுவோம். கொஸ்டின் மார்க் இருக்கிறதுனால இன்ட்ரோகேட்டிவ் அப்படின்றதுனால செட்டுக்கு பதிலாக என்ன போடுவோம் அப்படின்னா ஆஸ்டுன்றது வரும். சரிங்களா? ஆஸ்டு டூன்னு சொல்ல மாட்டோம். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, ஆஸ்டுக்கு அப்புறம் டூன்ற ப்ரிப்போர்ஷன் வரக்கூடாது. ஸோ என்ன வரணும்? ராகுல் ஆஸ்ட் இஸ் மதர் அப்படின்றது தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷனே தப்பு. சரிங்களா? ஓகே, ஸோ எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இது வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டினா இல்லையா? ஒன்று ஆமான்னு சொல்லணும், இல்லை இல்லைன்னு சொல்லணும். இதுக்கு பதில் அப்படி தானே, நான் வெளில போய் விளையாடட்டா அப்படின்னா போய் விளையாடுன்னு சொல்லணும், இல்லை போகக்கூடாதுன்னு சொல்லணும். ஸோ எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து தட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷனுக்கு பதிலாக, சரிங்களா, தட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷனுக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்னா இஃப் ஆர் வெதரை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இஃப் யூஸ் பண்ணாலும் சரி, வெதர் யூஸ் பண்ணாலும் சரி, ரெண்டுமே சென்டென்ஸில் கரெக்டாக தான் இருக்கும். ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் கிடையாது. சரிங்களா? ஸோ இங்க தட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷன் பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்? இஃப் ஆர் வெதர் அப்படின்றத யூஸ் பண்ணணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் பியும் தப்பு. அப்போ ராகுல் ஆஸ்ட் இஸ் மதர் இஃப். ஓகேவா? இஃப் வந்து இஃப் அதுக்கப்புறம் என்ன வரணும் அப்படின்னா அந்த கேன் இருக்கா, நம்ம என்ன சொல்லியிருந்தோம்? கேன் இருந்தால் குட்டா மாறும், ஷால் இருந்தால் ஷுட்டா மாறும், வில் இருந்தால் உட்டா மாறும்னு சொல்லியிருந்தேன்னா, ஸோ கேன் என்னவா மாறணும்? கேன் வந்து குட்டா மாறணும். சரிங்களா? இங்கே கேன் தான் வச்சுருக்காங்க, அப்போ தப்பு. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ ராகுல் ஆஸ்ட் இஸ் மதர் இஃப் யூ குட் கோ அவுட் அண்ட் பிளே தென். நவ் என்னவா மாறணும்? தென்னா மாறணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து போலாமா? சரி, இதுக்கு ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். மதர் செட் டு மீ, வில் யூ ஹெல்ப் மீ இன் கிளீனிங் த ஹவுஸ். ஓகே, மதர் செட் டு மீ, வில் யூ ஹெல்ப் மீ இன் கிளீனிங் த ஹவுஸ். என்ன வரணும்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ மதர் செட் டு மீ என்னவா மாறணும்? ஆஸ்டு மீயான்னு மாறும். சரிங்களா? செட் டு என்னவா மாறும்? ஆஸ்டா மாறும். சரிங்களா? அப்போ டோல்டுன்றது தப்பு. ஓகே, ஆஸ்டு மீ வில், இஃப் ஆர் வெதர். சரிங்களா? இது வந்து எஸ் ஆர் நாட் டைப் கொஸ்டினா, அப்போ இஃப் ஆர் வெதர்னா அப்போ இதுவும் தப்பு. சரிங்களா? ஸோ மதர் ஆஸ்டு மீ இஃப். சரிங்களா? மதர் யாரை கேட்குறாங்க? என்ன தான் கேட்குறாங்க. ஸோ இந்த யூ என்னவா மாறும்? ஐயா மாறும். சரிங்களா? மதர் ஆஸ்டு மீ இஃப் ஐ வுட், இஃப் யூ வுட் வராது. சரிங்களா? மதர் யார்கிட்ட கேட்டாங்க? என்கிட்ட கேட்டாங்க அப்படின்ற போது, சரிங்களா, என்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லும் போது அது என்னவா மாறும்? யூ வந்து ஐயா மாறும். சரிங்களா? ஸோ மதர் ஆஸ்டு மீ, இதுக்கு தனியாக ஒரு ரூல் இருக்குது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்னவா மாறணும்? சரிங்களா? ஃபர்ஸ்ட் பர்சன்னா என்னவா மாறணும்? செகண்ட் பர்சன்னா என்னவா மாறணும்? தேர்ட் பர்சன் அப்படின்னா என்னவா மாறணும்னு சொல்லிட்டு ரூல் இருக்குது. இதெல்லாம் டீட்டெயிலாக பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணுங்க, நமக்கு பெய்ட் கோர்ஸ் பேட்சஸ் விடுவாங்க. சரிங்களா? பெய்ட் கோர்ஸ் பேட்சஸை தனியாக வாங்கி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பேட்ச்லையுமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? பேட்சஸில் கண்டிப்பாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். சரிங்களா? சொல்லுவேன்.
அதில் வந்து பாருங்க சரிங்களா. ஸோ இங்கே வில்லுன்றதும் தப்பு, சாரி யூன்றதும் தப்பு. அப்போ ஆப்ஷன் டி தான் கரெக்ட் ஆன்சர். ஓகேவா. மதர் ஆஸ்ட் மீ இஃப் ஐ வுட் ஹெல்ப் சரிங்களா. வில் என்னவா மாறும், வுட்டா மாறும். இஃப் ஐ வுட் ஹெல்ப் இன் கிளீனிங் த ஹவுஸ் சரிங்களா. அடுத்து பார்க்கலாமா. சரி அடுத்து பாருங்க. She said, is anyone there in the house? She said, is anyone there in the house? சொல்லுங்க பாப்போம், என்ன எரர் சொல்லுங்க பாப்போம். ஓகே. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இஸ் எனி ஒன் தேர்னு சொல்லியிருக்காங்க, விச் இஸ் ப்ரெசண்ட்டு. மாற்றும் போது என்னவா மாறணும், பாஸ்ட்டாக மாறணும். ப்ரெசென்ட் வந்து என்னவா மாறும், பாஸ்ட்டாக மாறணும். டன். ஓகே. ஸோ கொஷின் மார்க் இருக்குது, அப்போ என்ன வரணும், ஆஸ்டு தான் வரணும், டோல்டு வராது சரிங்களா. என்கொயர்டு வரலாம், டிபெண்டிங் அப்போ வந்து சென்டென்ஸை பொறுத்து மாறும் சரிங்களா. ஓகே. ஸோ இது வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஷினா இல்லையா, எஸ் ஆர் நோ டைப் கொஷினா. அப்போது இஃப்ன்றது கண்டிப்பாக யூஸ் பண்ணும். இங்கே இஃப்ன்றது யூஸ் பண்ணல, அப்போ இதுவும் தப்பு சரிங்களா. அப்போ பிடிக்கு தான் இப்போ காம்படிஷன். ஷீ என்கொயர்டு இஃப். ஓகேவா. எனி ஒன் அப்படின்றது சம் ஒன்னா மாறாதுப்பா. எனி ஒன் அப்படின்றது எனி ஒன் தான் இருக்கும் சரிங்களா. ஸோ இங்கே டியும் தப்பு, அப்போ ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர் சரிங்களா. ஷீ ஆஸ்ட் இஃப் எனி ஒன் வாஸ் தேர் இன் த ஹவுஸ் சரிங்களா. ஸோ இஸ் வந்து என்னவா மாறி இருக்கு, வாஸா மாறி இருக்கு. எனி ஒன் வாஸ் தேர் இன் த ஹவுஸ் அப்படின்றதானது கரெக்ட் ஆன்சர். அடுத்து போலாமா. சரி அடுத்து பாருங்க. குரூப் 2க்கும் குரூப் 2A என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு புது பேட்ச் ஒன்று ஆரம்பிக்க போகிறாங்க சரிங்களா. 2Aக்கும் ஆரம்பிக்க போகிறாங்க. என்னென்னா பேட்ச் 3.0 அப்படின்றத ஆரம்பிக்க போகிறாங்க. இதுவும் எக்ஸாக்ட்லி எப்போ ஆரம்பிக்க போகிறாங்க அப்படின்னா ஆகஸ்ட் 30 அன்றைக்கி தான் ஆரம்பிக்க போகிறாங்க சரிங்களா. ஓகே. ஸோ இது வாங்கணும்னு நினைக்கிறவங்க வாங்குங்க. இந்த கோடு அப்ளை பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 77% ஆஃப் கிடைக்கும். ட்ரை பண்ணுங்கள், இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி லூஸ் பண்ணாதே சரிங்களா. ஓகே. அடுத்து பாருங்கள். த ப்ரொஃபஸர் செட் டு பியூஷ் சரிங்களா. த ப்ரொஃபஸர் செட் டு பியூஷ், வில் யூ கிளீன் த டேட்டா அண்ட் கெட் பேக் டு மீ டுமாரோ. வில் யூ கிளீன் த டேட்டா அண்ட் கெட் பேக் டு மீ டுமாரோ சரிங்களா. ஸோ இது பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்குறாரு கரெக்டாக. ஸோ அகைன் இது கொஸ்டின் எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின் சரிங்களா. ஸோ இதுக்கு ஆன்சர் பண்ணி சொல்லுங்க பார்ப்போம், எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்கலாம்னு சொல்லுங்க பார்ப்போம். ஓகே சரி. ஸோ ஆர்டர்டு பியூஷ்னு சொல்லலாமா, கண்டிப்பாக இல்லை, கேள்வி தான் கேட்குறாங்க கரெக்டாக. ஸோ டோல்டு பியூஷ்னும் சொல்ல முடியாது, அப்போ ஆஸ்டு இது ரெண்டு தான் கரெக்டாக. ஸோ ஆப்ஷன் சிக்கும் டிக்கும் தான் காம்படிஷன். ஓகே. ஸோ த ப்ரொஃபஸர் ஆஸ்டு பியூஷ். ஓகேவா. இங்கே இஃப் இருக்குது, இங்கே வில் இருக்குது. எஸ்ஆர் நோ டைப் கொஸ்டினுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், தட்டுக்கு பதிலாக இஃப்ன்ற ஒரு கன்ஜங்ஷன் ஆட் பண்ணுவோம். இஃப் ஒரு வெதர் யூஸ் பண்ணியே ஆகணும். ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்டு. இங்கே இஃப் ஒரு வெதர் யூஸ் பண்ணவே இல்லை சரிங்களா. ஓகே. வில் என்னவா மாறணும், வுட்டா மாறி இருக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்னது, டுமாரோ என்னவா மாறணும், த நெக்ஸ்ட் டேவா மாறணும். டன். முடிஞ்சிச்சா. ஓகே. அடுத்து போலாமா. சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த டாக்டர் செட் டு அனிதா. த டாக்டர் செட் டு அனிதா, ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் நவ். ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் நவ். ஸோ த டாக்டர் செட் டு அனிதாக்கு பதிலாக என்ன வரணும், ஆஸ்டு அனிதான்னு வரணும் சரிங்களா. ஆஸ்டு டூன்னு வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் சரிங்களா. ஓகே. த டாக்டர் ஆஸ்டு அனிதா. அதுக்கப்புறம் என்னது, தட் அப்படின்ற ஒரு கன்ஜங்ஷனுக்கு பதிலாக நம்ம இஃப் ஆர் வெதர் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா இது எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின், ஆமாவா இல்லையா. இஃப் ஆர் வெதர் யூஸ் பண்ணுவோம் பிகாஸ், ஓகே வேற என்ன போட்டிருக்கேன்னா, இஃப் ஆர் வெதர் யூஸ் பண்ணுவோம் பிகாஸ் இது வந்து எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். ஓகேவா. சரி. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இஃபே கிடையாது, அப்போ சி தப்பு. அடுத்து பாருங்க. தட் இஃப் ரெண்டுமே வந்திருக்கு, ரெண்டுத்துல ஆக்சுவலி தட்டுக்கு பதிலாக தான் நம்ம இஃப் யூஸ் பண்ணோம், அப்போ இதுவும் தப்பு. அப்போ இந்த ஆப்ஷன் கரெக்டு, டி தான் கரெக்ட் ஆன்சர் கரெக்டா. ஸோ என்ன வரணும், த டாக்டர் ஆஸ்ட் அனிதா இஃப் ஷீ வாஸ் ஃபீலிங் பெட்டர் தென் ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் சரிங்களா. ஆர் யூ ஃபீலிங் பெட்டர் அப்படின்றது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் என்னவா மாறணும்னா வாஸ் ஃபீலிங் அப்படின்றது பாஸ்ட் கண்டினியூஸாக மாறணும் கரெக்டு சரிங்களா. அடுத்து பாருங்க. He said to me, what are you doing? He said to me, what are you doing? ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம், ஆன்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. என்ன வரணும். ஓகே. ஸோ அகைன் இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரோகேட்டிவா இல்லையா, கொஸ்டின் இருக்கு, கொஸ்டின் மார்க் இருந்தாலே இன்ட்ரோகேட்டிவ் சென்டென்ஸ். அப்போ இங்கே செட் வராது, கண்டிப்பாக ஆஸ்டு தான் வரணும் சரிங்களா. ஸோ ஹீ செட் டு மீ என்னவா வரணும், ஹீ ஆஸ்டு மீன்னு வரணும் சரிங்களா. ஓகே. ஸோ இங்கே WH கொஷின் வேர்டு ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. டைரக்ட் டு இன்டைரக்டாக மாற்றும் போது WH கொஷின் வேர்ட்ஸ் இருக்குல்ல சரிங்களா. டைரக்ட் டு இன்டைரக்டாக மாற்றும் போது WH கொஷின் வேர்டு வந்து
ஆல்ரெடி ஒரு கன்ஜங்ஷனாக தான் யூஸ் பண்ணுவோம். அது கூட இன்னொரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ண தேவையில்லை. ஆல்வேஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, WH கொஷின் வேர்ட்ஸ் அப்படின்றது ஆல்ரெடி ஒரு கன்ஜங்ஷன் தான். ஸோ அது கூட இன்னொரு கன்ஜங்ஷன் தேவையில்லாமல் யூஸ் பண்ணாதீங்க. சரிங்களா? அப்போது ஆப்ஷன் டியும் தப்பு. ஸோ எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னா ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து பார்க்கலாமா? நெக்ஸ்ட் ஒன். She said to me, what time is your flight tomorrow? She said to me, what time is your flight tomorrow? So என்ன போடுவீங்க? ஆன்சர் பண்ணுங்க. ஓகே, ஸோ என்ன வரணும் அப்படின்னா she said to me என்னவா வரணும்? she asked me ஆன் மாறும். சரிங்களா? she asked me. ஓகே, what time is your flight tomorrow? பாருங்க, ஓகேவா? இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாருங்க என்ன அப்படின்னா வாட்ன்றது WH கொஷின், கரெக்டா? அதுக்கப்புறம் டைம்ன்றது வாட் டைம் இஸ் யோர் ஃப்ளைட் டுமாரோ. சரி, இப்போ சொல்கிறேன், அடுத்த கொஷினில் சொல்கிறேன். ஓகே, ஸோ ஷீ ஆஸ்ட் மீன்றது கரெக்டு. தட்டுக்கு அப்புறம் வாட் வராது. நான் வாட் அப்படின்றது என்னது இங்கே ஆல்ரெடி ஒரு WH கொஷினாக தான் இருக்குது. சரிங்களா? ஸோ ஷீ ஆஸ்ட் மீ வாட் டைம். ஓகேவா? வாட் டைம். ஓகே, மை ஃப்ளைட். ஓகே, ஸோ பாருங்க எப்படி சொல்கிறது, WH கொஷின் வேர்டு. ஓகேவா? வாட் டைம், அதுக்கப்புறம் என்ன வந்திருக்கு, ஹெல்பிங் வெர்ப் இருக்கா, இஸ் யோர் ஃப்ளைட் டுமாரோ. சரிங்களா? ஹெல்பிங் வெர்ப் ஒரு மெயின் வெர்பு, அதுக்கப்புறம் என்னது சப்ஜெக்ட், அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். ஓகேவா? இதுதான் சென்டென்ஸாக இருக்குது. சரிங்களா? டைரக்ட் சென்டென்ஸில் இப்படி தான் இருக்குது. இதை இன்டைரக்டில் மாற்றினீங்க அப்படின்னா என்ன வரணும்னா ஃபஸ்ட்டு WH கொஷின் வரணும், அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் தான் மெயின் வேர்பாக இருந்தாலும் சரி, ஹெல்பிங் வேர்பாக இருந்தாலும் சரி, அதுக்கப்புறம் தான் வரணும். அதுக்கப்புறம் தான் மீதி இருக்கிற விஷயங்கள். சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க, WH கொஷனுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட் தான் வரணும். எப்போ அப்படின்னா இன்டைரக்டில். ஓகேவா? ரொம்ப கீழே இருக்கோ? சரி, எழுதுறேன். WHக்கு பதிலாக அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் வரணும், அதுக்கப்புறம் மெயின் வேர்போ இல்லை ஹெல்பிங் வேர்போ வரணும். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் என்னது ஆப்ஜெக்ட். ஓகே, ஸோ இது வந்து இன்டைரக்டில். டைரக்டில் இருக்கும் போது WHக்கு அப்புறம் வேர்ப் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரும். இன்டைரக்டில் இருக்கும் போது WH கொஷின் வந்துட்டு சப்ஜெக்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் தான் வேர்போ ஆப்ஜெக்டும் மீதி எல்லாமே வரணும். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், வாட் டைம் இஸ் யோர் ஃப்ளைட். சரிங்களா? ஸோ யோர் ஃப்ளைட் அப்படின்றது என்னது சப்ஜெக்ட் இங்கே. ஓகே, ஸோ இது என்னவா மாறும், மை ஃப்ளைட்டுன்னு மாறுமா? யோர் ஃப்ளைட் வந்து என்னவா மாறும், மை ஃப்ளைட்டுன்னு மாறும். சரிங்களா? ஸோ வாட் டைம் சப்ஜெக்ட்க்கு அப்புறம் தான் மெயின் வேர்ப் வரணும். மை ஃப்ளைட், அதுக்கப்புறம் இந்த மெயின் வேர்பு ஹெல்பிங் வேர்பு எல்லாமே. சரிங்களா? வில் பி த நெக்ஸ்ட் டேன்னு வராது. ஏன் அப்படின்னா இங்கே வாஸ்ன்னு இஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இஸ் என்னவா மாறணும், வாஸ்ன்னு மாறணும். ஸோ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸ்லைட்டாக கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? இன்னொரு கொஷின் சால்வ் பண்ணனா கிளியர் ஆகிடும். ஓகே, அடுத்த கொஷின் பார்க்கலாமா? பாருங்க, வாட் ஆர் யூ கோயிங் டு கால் த பப்பி? வாட் ஆர் யூ கோயிங் டு கால் த பப்பி ஜேன்? ஓகேவா? த பாய் ஆஸ்க்ட். பாய் என்ன பண்ணுறாங்க, ஜேன் கிட்ட கேட்குறாங்க, பப்பிக்கு வந்து என்ன 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 பேர் வைக்க போகிற அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. வாட் ஆர் யூ கோயிங் டு கால் த பப்பி ஜெயின்? ஓகேவா? சரி, ஸோ வாட் ஆர் யூ கோயிங் டுன்னு பாருங்களேன். ஒரு WH கொஷின் வேர்டு இருக்கா? ஓகே, அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்ப் இருக்கா, அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் இருக்கா, அதுக்கப்புறம் மெயின் வேர்ப் இருக்கா, அதுக்கப்புறம் மீதி இருக்கிறது சப்ஜெக்ட் இருக்குது, சாரி ஆப்ஜெக்ட் இருக்குது. ஓகேவா? மீதி இருக்கிறது ஆப்ஜெக்ட். இதுதான் வந்து டைரக்ட் சென்டென்ஸ். இன்டைரக்டில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி மாறணும்னா WHக்கு அப்புறம் என்ன வரணும் அப்படின்னா சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு வந்துடணும், அதுக்கப்புறம் தான் ஹெல்பிங் வேர்பு, மெயின் வேர்பு, அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட் எல்லாமே இருக்கிறது. அதுக்கப்புறம் தான் வரும் WH கொஷின் வேர்டுக்கு அப்புறம் அடுத்தது என்ன வரணும், சப்ஜெக்ட் கண்டிப்பாக வந்துடணும். சரிங்களா? ஓகே, ஸோ பாருங்க, த பாய் ஆஸ்ட் ஜெயின். கரெக்டாக, த பாய் ஆஸ்ட் ஜெயின் வந்து கரெக்டாக பாய் தானே கேட்குறாங்க, ஜெயின் கிட்ட கேட்குறாங்க. அப்போ த பாய் ஆஸ்ட் ஜெயின்னு சொல்லலாம். ஜெயின் ஆஸ்ட் த பாய்ன்றது தப்பு, பாய் தான் கேட்குறாங்க. த பாய் வாண்டர்டு யூஸ் பண்ண முடியாது, ஏன்னா கொஷின் சென்டென்ஸ் தான் இருக்குது. ஸோ அவங்க யோசிச்சுட்டுலாம் உட்காந்துல, அப்போ இதுவும் தப்பு. த பாய் டோல்டு ஜெயின்னும் தப்பு, டோல்ட் பண்ண சொல்லலை, என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். முடிஞ்சிச்சா? த பாய் ஆஸ்ட் ஜெயின் வாட் ஷீ வாஸ் கோயிங். பாருங்க, வாட்க்கு அப்புறம் என்ன இருக்கு, சப்ஜெக்ட் வந்திருக்கு, அதுக்கப்புறம் ஹெல்பிங் வேர்பு, அதுக்கப்புறம் மெயின் வேர்பு. சரிங்களா? வாட் ஷீ வாஸ் கோயிங் அப்படின்றது தான் என்னது கரெக்டாக இருக்குது. ஓகே, அடுத்து போகலாமா? சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. ஐ செட் டு ப்ரமோத். ஓகே, ஐ செட் டு ப்ரமோத், ஹவு டிட் யூ பிரேக் யுவர் லெக்? இதுக்கு நீங்கள் தான் ஆன்சர் பண்ண போகிறீங்க. ஆன்சர் பண்ணுங்க. ஐ செட் டு ப்ரமோத், ஹவு டிட் யூ பிரேக் யுவர் லெக் எப்படி மாறும்?
ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்ணுங்க. ஓகே. கொஷினா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கொஷினா இன்ட்ரோகேட்டிவா? இப்போ என்ன வரணும்? ஐ ஆஸ்டு பிரமோத் தான் வரணும். ஓகே, ஐ ஆஸ்டு பிரமோத்னு போட்டாச்சு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஹவுன்றது கரெக்டாக வந்துருச்சு. ஹவுக்கு அப்புறம் என்ன வரணும்னு சொல்லியிருக்கேன்? சப்ஜெக்ட் தான் வரணும்னு சொல்லியிருக்கேன். இங்கே ஹெல்பிங் வேர்ப் வந்திருக்கு, இங்கே ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, இங்கே சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ தப்பு. சரிங்களா? இப்போ இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று. ஐ ஆஸ்டு பிரமோத் ஹவு ஹீ. கரெக்டா? ஹவு ஹீ டிட் வந்து என்னது? சிம்பிள் பாஸ்ட். சிம்பிள் பாஸ்ட் என்னவா மாறணும்? பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறணும். சிம்பிள் பாஸ்ட் என்ன டென்ஸில் மாறணும் அப்படின்னா பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். கரெக்டாக? பாஸ்ட் பர்ஃபெக்டாக மாறும். ஓகே. ஸோ ஹவு டிட் யூ பிரேக் என்னவா மாறும்? ஹேட் ப்ரோக்கன்னு மாறும். சரிங்களா? டிட் பிரேக் என்னவா மாறும்? ஹேட் ப்ரோக்கனாக மாறும். இப்போ ஹேட் ப்ரோக்கன் கரெக்டாக இருக்குது. யோர் லெக் ஹிஸ் லெக் என்ன வரணும்? யோர் லெக் என்னவா மாறும்? ஹிஸ் லெக்காக மாறும். சரிங்களா? யூ ஹீயா மாறும், யோர் லெக் ஹிஸ் லெக்காக மாறும். சரிங்களா? ஏன் எதுக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எதனா ஒரு எஸ்எஸ்சி பேக்கேஜ் எதனா ஒன்று வாங்குனீங்க அப்படின்னா அதில் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். சரிங்களா? ஓகே. ஸோ எந்த பேக்கேஜ் நீங்கள் எந்த பேட்ச் வாங்கினாலும் சரி எல்லாத்துக்குமே இந்த கோடு வந்து அப்ளிகபிளாக இருக்கும். அப்ளை பண்ணிட்டு நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இது கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஐ ஆஸ்டு பிரமோத் ஹவ் ஹீ ஹேட் ப்ரோக்கன் ஹிஸ் லெக். ஓகேவா? யோர் லெக் இல்லை, ஹிஸ் லெக். அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து பாருங்க. ஐ ஆஸ்டு ராகுல் why he was back so soon. சரிங்களா? ஐ ஆஸ்டு ராகுல் why he was back so soon. சரிங்களா? ஸோ இது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இன்டைரக்ட் கொடுத்துட்டு டைரக்ட் சென்டென்ஸ் என்னதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே, ஆன்சர் பண்ணியாச்சா? ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே. ஐ ஆஸ்டு ராகுல் என்னவா மாறணும்னா செட் டூவா மாறுமா? ஐ ஆஸ்டு டு ராகுல்னா அப்படியே சேமாக இருக்கா. சரிங்களா? செட் டூவை தான் என்ன மாற்றுவோம்? நம்ம ஆஸ்டாக மாற்றுவோம். சரிங்களா? ஓகே. ஐ செட் டு ராகுல்ன்றது கரெக்ட். ஸோ ஒய் ஹி வாஸ்னு இருக்கா. ஸோ இது எப்படி மாறும்? WH கொஷனுக்கு அப்புறம் ஹெல்பிங் வேர்போ மெயின் வேர்போ ஏதோ ஒன்று வரணும். அதுக்கப்புறம் தான் சப்ஜெக்ட் வரணும். கரெக்டா? ஓகே. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒய் ஹி வாஸ்ன்னு அப்படியே கொடுத்துருக்காங்க. அப்போ இது தப்பு. சரிங்களா? இங்கேயுமே வந்து உடனே ஆப்ஜெக்ட் வந்திருக்கு, சப்ஜெக்ட் வந்திருக்கு. அப்போ இதுவும் தப்பு. இப்போ இங்கே பாருங்க ஐ செட் டு ராகுல் ஒய் ஆர் யூ பேக். சரிங்களா? ஸோ WH கொஷனோடுக்கும் சப்ஜெக்ட்க்கும் நடுவில் ஹெல்பிங் வேர்போ மெயின் வேர்போ இருக்கணும். கரெக்டாக இருக்குது. அப்போ இதுதான் கரெக்ட் ஆன்சர். ஒய் ஆர் யூ பேக் ஸோ சூன். சரிங்களா? ஸோ வாஸ் என்னவா மாறணும்? வாஸ்ன்றது பாஸ்ட். அது என்னவா மாறணும்? சிம்பிள் ப்ரெசென்ட் தான் பாஸ்ட்ல மாறி இருக்கும். ஓகேவா? ஸோ இது சிம்பிள் ப்ரெசென்ட் கரெக்டாக இருக்கு. ஓகே. சரி, அடுத்து போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. மகேஷ் செட் டு பிரியா. சரிங்களா? மகேஷ் செட் டு பிரியா ஹவ் வில் யூ பே ஆஃப் யோர் டெட்ஸ். ஓகேவா? டெப்ட்ஸ் கிடையாது, பி சைலண்ட். சரிங்களா? பி சைலண்ட் டெட்னு சொல்லுங்க. ஹவ் வில் யூ பே ஆஃப் யோர் டெட்ஸ் அப்படின்றது தான் கரெக்ட். சரிங்களா? ஓகே, ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே. ஸோ சொல்லலாமா? மகேஷ் ஆஸ்டு பிரியாவா? சரி, ஓகே. ஸோ மகேஷ் ஆஸ்டு பிரியா. ஓகேவா? ஹவ் வில் யூ பே ஆஃப். ஸோ ஹவுக்கு அப்புறம் என்ன வரணும்? சப்ஜெக்ட் வரணும். சரிங்களா? தட்டுன்றது வராது. ஞாபகம் வச்சுக்கோங்க, தட்டுன்றது வராது. ஏன்னா WH கொஷின் வேர்டு ஆல்ரெடி இருக்குது. அப்போ இது தப்பு. ஓகேவா? ஸோ மகேஷ் ஆஸ்டு பிரியா ஹவ் வில் வரக்கூடாது. என்ன வரணும்? ஹவுக்கு அப்புறம் உடனே சப்ஜெக்ட் தான் வரணும். ஸோ இதுவும் தப்பு. ஸோ மகேஷ் ஆஸ்டு பிரியா ஹவ் ஷீ வுட் பே ஆஃப் யோர் டெட்ஸ்க்கு பதிலாக என்ன வரணும்? ஹர் டெட்ஸ்ன்னு வரணும். சரிங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்து போகலாமா? ஷீ ஆஸ்ட் அ மதர் whether her gold okay, where her gold bracelet was. Okay. She asked her mother where her gold bracelet was. Okay. So இது எப்படி கேட்பீங்க? asked to னு ஒன்றா வரக்கூடாது. சரியா? ஓகே. அடுத்து டைரக்ட் டு இன்டைரக்டாக போகும்போது என்ன வரணும்? WH கொஷின் வேர்டு, சாரி ஹெல்பிங் வேர்பு, சப்ஜெக்டு, அதுக்கப்புறம் மெயின் வேர்பு,
அதுக்கப்புறம் ஆப்ஜெக்ட். இதுதான் சென்டென்ஸ். கரெக்டா? ஹெல்பிங் வேர்புக்கு பதிலாக இது ரெண்டும் மாறிடும் இன்டைரக்ட்ல போகும்போது. அவ்வளோதான் வித்தியாசம். சரிங்களா? ஓகே. ஸோ என்ன வரணும்? செட் டு ஹர் மதர் அப்படியே தான் இருக்குது, வேர் அப்படியே தான் இருக்குது. ஸோ இஸ் வரணுமா வாஸ் வரணுமா? வாஸ் தான் கொடுத்துருக்காங்க. அப்போ இது சிம்பிள் பாஸ்டில் மாறி இருக்கு. அப்போ சிம்பிள் பாஸ்டில் மாறி இருக்குன்னா முன்னாடி என்னவா இருந்திருக்கணும்? சிம்பிள் ப்ரெசண்ட்டாக இருக்கணும். கரெக்டாக? ஸோ சிம்பிள் ப்ரெசண்ட் வந்து இங்கே ஆப்ஷன் பியில் தான் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். முடிஞ்சிச்சு. கரெக்டா? ஓகே, நெக்ஸ்ட் போகலாமா? சரி. He asked me if I would like to learn French. He asked me if I would like to learn French. ஸோ இதை எப்படி மாற்றுவீங்க? இது வந்து என்னது? இஃப் கொடுத்துருக்காங்க. அப்போ கண்டிப்பாக என்னது? எஸ் ஆர் நாட் டைப் கொஷின். கரெக்டா? ஸோ வுட் வந்திருக்கு. அப்போ கண்டிப்பாக என்னவா இருந்திருக்கணும்? வில் இருந்திருக்கணும். கரெக்டா? வில் தான் என்னவா மாறும்? வுட்டாக மாறும். இல்லை அப்படின்னா வில் இல்லை அப்படின்னா வுட் அப்படியே இருந்திருக்கணும். சரிங்களா? சென்டென்ஸில் வுட் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா வுட்டாக மாறாது. வில் வுட்டாக மாறும். ஆல்ரெடி வுட் தான் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது மாறாது. சரிங்களா? ஓகே. ஸோ ஹீ செட் டு மீ அப்படின்றது கரெக்ட். சரிங்களா? ஹீ செட் டு மீ, ஹீ ஆஸ்ட் மீ இஃப் ஐ வுட். ஓகேவா? ஸோ ஐ என்னவா மாறும்? யூவா மாறும். கரெக்டாக? யூவா மாறி இருக்கு, யூவா மாறி இருக்கு, யூவா மாறி இருக்கு. இங்கே ஐ வுட்னு இருக்கு. அப்போ தப்பு. சரிங்களா? இங்கே கொஸ்டின் மார்க்கே இல்லை. அப்போ இது கண்டிப்பாக தப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்க. இஃப் ஐ வுட் லைக் டு லேர்ன் ஃப்ரெஞ்ச். ஓகேவா? ஸோ இது என்னவா மாறும்? வுட் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ அதுதான் என்னவா இருக்கணும்? கொஷினாக இருக்கணும். சரிங்களா? ஸ்டார்டிங் ஆக்சிலரி வேர்ப் அதுவாக தான் இருக்கணும். சரிங்களா? ஸோ என்ன வரணும்? யூ வுட் லைக் டு லேர்ன் ஃப்ரெஞ்ச் அப்படின்றது கொஷினே கிடையாது. சரிங்களா? ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தான் சொல்கிறாங்க. அப்போ டூ யூ லைக் டு லேர்ன் ஃப்ரெஞ்சும் வராது. ஏன்னா இங்கே வுட் யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போது ஆப்ஷன் பி தான் ரைட் ஆன்சர். சரிங்களா? ஹீ செட் டு மீ வுட் யூ லைக் டு லேர்ன் ஃப்ரெஞ்ச் அப்படின்றது என்னது? கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்து போகலாமா? ஓகே. ஷீ ஆஸ்க்ட் அ மதர் why she was so upset that day. She asked her mother why she was so upset that day. மாத்தி சொல்லுங்க பாப்போம். ஓகே. ஸோ ஷீ ஆஸ்க்ட் அ மதர். கரெக்டா? ஷீ செட் டு ஹர் மதர்னு வரணும். கரெக்டா? எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ why she was upsetன்னு இருக்கா? ஸோ இது என்னவா மாறணும்? why ஹெல்பிங் வேர்ப் வரணும். அதுக்கப்புறம் யூ வரும். சரிங்களா? இங்கே வந்து என்னது? ஹர் மதரை பொறுத்த வரைக்கும் தான் இது மாறும். சரிங்களா? ஷீக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணணும்? யூன்னு யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஸோ இது என்னது? வாஸ் அப்செட்னு இருக்கா? வாஸ்ன்றது என்னது? சிம்பிள் பாஸ்டா. ஸோ எது சிம்பிள் பாஸ்டா மாறி இருக்கும்? சிம்பிள் ப்ரெசென்ட் தான் என்னவா மாறி இருக்கும்? சிம்பிள் பாஸ்டா மாறி இருக்கும். சரிங்களா? ப்ரெசென்ட் தான் பாஸ்டா மாறி இருக்கும். அப்போது இங்கே ப்ரெசென்ட் இருக்குது, இங்கே ப்ரெசென்ட் இருக்குது, இங்கே ப்ரெசென்ட் இருக்குது, இங்கே பாஸ்ட் இருக்குது. அப்போ இது வேண்டாம். சரிங்களா? ஸோ இங்கே ஆர் யூ அப்செட் டுடேன்னு கேட்டாங்கன்னா என்ன அர்த்தம்? எஸ் ஆர் நோ டைப் கொஸ்டின். இங்கே WH கொஸ்டின் வேர்டு தான் இருக்குது. அப்போ எஸ் ஆர் நோ டைப் கிடையாது. அப்போ டியும் தப்பு. அப்போ இது ரெண்டுத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக என்னது? வைக்கு உடனே சப்ஜெக்ட் வரக்கூடாது. நடுவில் ஆக்சிலரி வேர்ப் எதனா வரணும். சரிங்களா? இன்டைரக்ட் ஃபார்மில். டைரக்ட் ஃபார்மில் இன்டைரக்டில் தான் என்னது? வைக்கு உடனே சப்ஜெக்ட் வரணும். ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். த போலீஸ்மேன் என்கொயர்ட் வேர் ஹிஸ் ஹெல்மெட் வாஸ். The policeman enquired where his helmet was. So என்ன வரணும்? ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? The policeman enquired himனு வரணும். சரிங்களா? சரி, ஓகே, அது கூட நம்ம விட்டுடலாம். வேர் இஸ் ஹெல்மெட் வாஸ்னு இருக்கா? சிம்பிள் பாஸ்டா. அப்போ சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் கேட்டிருப்பாங்க. சரிங்களா? சிம்பிள் ப்ரெசென்ட்டில் தான் என்ன இருக்கும்? டைரக்ட் சென்டென்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இஸ் இருக்கு, இங்கே வாஸ் இருக்குது, இங்கே இஸ் இருக்குது, இங்கே இஸ் இருக்குது. அப்போ ஆப்ஷன் பி தப்பு. சரிங்களா? ஓகே. ஸோ என்ன சொல்லியிருக்கோம்? டைரக்டில் பொறுத்த வரைக்கும் WHக்கு உடனே என்ன வரக்கூடாது? சப்ஜெக்ட் வரக்கூடாது. ஓகேவா? WHக்கு உடனே சப்ஜெக்ட் வரக்கூடாது. WHக்கு உடனே என்ன வரணும்? ஆக்சிலரி வேர்ப் வந்துட்டு தான் சப்ஜெக்ட் வரணும். அப்போ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். சரிங்களா? கரெக்டாக சொல்லியிருக்கீங்க. ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர். ஓகே, சரி, நெக்ஸ்ட் ஒன் போகலாம். மகேஷ் செட் டு ரீதா. ஓகே, மகேஷ் செட் டு ரீதா டோன்ட் பிளே இன் த சன். சரிங்களா? மகேஷ் செட் டு ரீதா டோன்ட் பிளே இன் த சன். ஓகேவா? இது வந்து என்னது? ஒரு இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். ஆமாவா இல்லையா? இம்பரேட்டிவ் சென்டென்ஸ். இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் டோன்ட்டில் ஆரம்பிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது என்னவா மாறணும் அப்படின்னா, சரிங்களா, டூ ஆர் டோன்ட்டில் ஆரம்பிக்குது அப்படின்னா, சரிங்களா,
ஒன்று டூவில் ஆரம்பிக்கும், இல்லை டு நாட்னு ஆரம்பிக்கும். ஸோ அது எப்படி கன்வெர்ட் பண்ணோம் அப்படின்னா 2 + v1 ஆரம்பிக்கணும். ஓகேவா, 2 + v1 ஆரம்பிக்கணும், இல்லைனா நாட் ப்ளஸ் 2 + v1 ஆரம்பிக்கணும். சரிங்களா? ஸோ பாருங்கள், சென்டென்ஸ் பாருங்கள், கொஞ்சம் புரியும். மகேஷ் செட் டு ரீட்டா என்னவா மாறும்? டோல்டு ரீட்டா மாறும். சரிங்களா? டோல்டாக யூஸ் பண்ணலாம், இல்லை ரெக்வஸ்டட்னு சொல்லலாம், அட்வைஸ்டுன்னு சொல்லலாம், ஆர்டர்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ எது வேணாலுமே சொல்லலாம். நம்ம சென்டென்ஸை பொறுத்து எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஓகேவா? ரீட்டா நாட் டு பிளே இந்த சன்னு சொல்லலாமா? ஓகே, ரீட்டா தட். ஓகேவா, தட்டுன்ற கன்ஜங்ஷன் இங்கே வரக்கூடாது. சரிங்களா? ஓகே, ரீட்டா அட்வைஸ் ரீட்டா நாட் டு பிளே இன் த சன். ரீட்டா தட் நாட் பிளே இன் த சன், நாட் டூன்னு விட்டுட்டாங்க. சரிங்களா? அப்போது இதுவும் தப்பு. அப்போது ஆப்ஷன் ஏக்கும் சிக்கும் தான் இப்போ வந்து பிரச்சனை. டோல்டு ரீட்டான்னு சொல்லலாமா, இல்லை அட்வைஸ்டு ரீட்டான்னு சொல்லலாமான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும், சரிங்களா, இம்பரேட்டிவ் சென்டென்சஸை பொறுத்த வரைக்கும் வெறும் டோல்டு, சிம்பிளாக டோல்டு போடுறதுக்கு பதிலாக அட்வைஸ்டோ இல்லை ரெக்வஸ்டடோ இல்லை ஆர்டர்டோ போடுறது ஆல்வேஸ் வந்து ப்ரிஃபரபிள். சரிங்களா? ஸோ என் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எப்பயுமே அதுக்கு தான் கொடுக்கணும். டோல்டுன்றது சிம்பிளாக கன்வர்ஷன் மட்டும்தான். ஸோ அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அட்வைஸ்டோ இல்லை ரெக்வஸ்டடோ இல்லை ஆர்டரோ அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். ஸோ அதனால இதை எலிமினேட் பண்ணிவிட்டு ஆப்ஷன் சி கரெக்டாக போடுங்க. சரிங்களா? எஸ்எஸ்சி எக்ஸாம்ஸில் இப்படி தான் கேட்பாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. த டீச்சர் கமாண்டட் த ஸ்டூடெண்ட்ஸ் நாட் டு ஷவுட். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்க, நாட் டு ஷவுட்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது நாட் ப்ளஸ் 2 + v1 சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ இது எப்படி யூஸ் பண்ணோம்? அப்போது டோன்ட்டுன்னு ஆரம்பிச்சிருக்குமா? அப்போ கண்டிப்பாக டோன்ட்டை தான் என்னது நாட் டூவாக மாறும்னு சொல்லியிருக்கேன்னா, அப்போ த டீச்சர் சேஸ்ன்னு கண்டிப்பாக சொல்ல மாட்டோம், ஏன்னா கமாண்டட்னு இருக்கு பாஸ்ட். அப்போவா? ஓகேவா? சரி, அப்போ த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட், டோல்டுன்னு சொல்ல மாட்டோம், செட்டு தான் சொல்லுவோம். சரிங்களா? ஸோ த டீச்சர் செட் டு த ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, யூ ஷுட் நாட் ஷவுட்னு சொல்ல மாட்டோம், என்ன சொல்லுவோம்? டோன்ட். நாட் டூன்னு இருக்கா, அப்போ அது கண்டிப்பாக என்ன இருக்குது? நோ டோன்ட்ல தான் ஆரம்பிச்சிருக்கும். சரிங்களா? ஓகே, ஸோ இந்த சென்டென்ஸ் நீங்கள் சொல்லுங்கள் பார்ப்போம். I said to my friend, please help me arrange these books on the shelf. Please help me arrange these books on the shelf. Okay, என்ன வரணும் சொல்லுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ ஒரு விஷயம், ஒரு க்ளூ நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ப்ளீஸ்ன்ற ஒரு வேர்டை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இம்பரேட்டிவ் சென்டென்சஸை பொறுத்த வரைக்கும் ப்ளீஸ்ன்னு ஒரு வேர்டை பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், கண்ணை மூடி போடலாம். எதுக்கு போடலாம் அப்படின்னா, ரெக்வஸ்டட்னு இருக்கிறதுக்கு போட்டுடலாம், வேறு எதுவுமே பார்க்கவே தேவையில்லை. சரிங்களா? ப்ளீஸ்ன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெக்வஸ்டட்னு போட்டால் போதும், மீதி இருக்கிறதெல்லாம் எதுவுமே பார்க்க தேவையில்ல. ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? ஸோ இங்கே வந்து டென்ஸ் அது இதெல்லாம் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது. இம்பரேட்டிவ் சென்டென்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்த்தாலே உங்களால் ஈஸியாக எலிமினேட் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். மதர் செட் டு ஹர் பெயிண்ட் த ரிவர் ப்ளூ. ஓகே, மதர் செட் டு ஹர் பெயிண்ட் த ரிவர் ப்ளூ. ஓகே, ஸோ ஆன்சர் பண்ணுங்க பார்ப்போம். ஓகே, ஸோ டைரக்டாக இருக்குது, சப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்னவா மாறணும்? ஓகே, ஸோ என்னவா மாறணும்னா 2 + v1 ஆரம்பிக்கணும். சரிங்களா? இதில் ஆரம்பிக்கணும், 2 + v1 ஆரம்பிக்கணும். ஸோ மதர் ஆஸ்ட் ஹர் கிடையாது, மதர் டோல்டு டு ஹர் கிடையாது, டோல்டு டு ஹர் பெயிண்ட். 2 + v1 சொல்லியிருக்கேன், அப்போ இதுவும் தப்பு. சரிங்களா? ஸோ மதர் டோல்டு ஹர் டு பெயிண்ட்னு சொல்லலாம், மதர் செட் டு ஹர் தான் சொல்லணும், இங்கே 2 மிஸ்ஸிங் இருக்குது, அப்போ இதுவும் தப்பு. அப்போ ஆப்ஷன் பி தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? மதர் டோல்டு ஹர் டு பெயிண்ட் த ரிவர் ப்ளூ. சரிங்களா? டோல்டு ஹர் டு பெயிண்ட், 2 + v1 அப்படின்றது தான் அது கரெக்டு. அடுத்து போலாமா? சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்க. The thief said to the judge. The thief said to the judge, pardon me. ஓகேவா, தீஃப் என்ன பண்ணியிருக்காங்க, ஜட்ஜ் கிட்ட சொல்லியிருக்காங்க என்ன அப்படின்னா, pardon me, என்னை மன்னிச்சு விட்டுருங்க அப்படி சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இதை வந்து ரெக்வஸ்ட் பண்ணியிருப்பாங்களா, இல்லை சும்மா சொல்லியிருப்பாரா, இல்லை கெஞ்சிருப்பாரா, இல்லை வந்து என்னது அர்ஜ் பண்ணியிருப்பாரா? எது கரெக்ட் சொல்லுங்க பார்ப்போம். The thief requested the judge
ஃபார் பார்டன் மீன் கண்டிப்பாக வராது சரிங்களா. 2 + V1 தான் யூஸ் பண்ணுவோம், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா. ஸோ த தீஃப் செட் டு த ஜட்ஜ் டு பார்டன். பார்டன் ஹூ கொஸ்டின் மார்க்கோட இருக்கு சரிங்களா. அப்போ இது ஒன்று தப்பு. த தீஃப் பெக்ட் த ஜட்ஜ் டு பார்டன் ஹிம் சொல்லாமா, கரெக்ட். ஓகே சொல்லலாம். லாஸ்ட் ஒன் பார்த்தோன்னா த தீஃப் அர்ஜ்டு டு பார்டன் டு த ஜட்ஜ், கண்டிப்பாக இது தப்பு சரிங்களா. ஸோ ஆப்ஷன் சி தான் கரெக்ட் ஆன்சர். புரியுதா? ஓகேவா. ஸோ நரேஷன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப ஈஸியான டாபிக், ஆமாவா இல்லையா. நரேஷனுன்றது ரொம்ப ஈஸியான டாபிக், ஈஸியாக ஸ்கோர் பண்ணலாம். இந்த விஷயத்தில் வந்து எங்கேயுமே சரிங்களா, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி நரேஷனில் போய் தப்பு பண்ணிடாதீங்க. டென்ஸ் மாற்றணும், மீதி இருக்கிற அந்த டைமிங் ரிலேட்டடான வேர்ப் மாற்றணும், டைம் க்ளாஸ் பொறுத்து மாற்றணும். அதுக்கப்புறம் செகண்ட் பர்சன், தேர்ட் பர்சன், ஃபர்ஸ்ட் பர்சன் இதை பொறுத்து மாற்றணும் சரிங்களா. ஸோ இதை பற்றியான டீட்டெயிலாக பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எதுனா ஒரு பேட்ச் அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா. எதுனா ஒரு பேட்ச் வாங்குங்க, அதில் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இதில் நிறைய எக்ஸப்ஷனல் கேசஸும் இருக்குது சரிங்களா. எக்ஸப்ஷனல் கேசஸ் நிறையா இருக்குது. இன்னொன்று இந்த இம்பரேட்டிவ் சென்டென்ஸ் பார்த்தாச்சா, எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸ்லாம் இருக்குது. ஸோ இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரியணும் இன்னும், ஏன்னா நம்ம டியர் 2 இருக்கட்டும் சரிங்களா. டியர் 2 எக்ஸாம்லலாம் மெயினாக எதை ஃபோக்கஸ் பண்ணுவாங்க அப்படின்னா எக்ஸப்ஷனல் கேசஸ் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க சரிங்களா. நார்மலாக இருக்கிறதெல்லாம் விட்டுட்டு அதில் எது வித்தியாசமாக இருக்கோ அதை தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஸோ அதெல்லாம் தெரியணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா எதனா ஒரு பெய்ட் கோர்ஸ் வாங்குங்க, அதில் வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன் சரிங்களா. ஓகே, ஸோ செஷன் நல்லா போச்சுன்னு நம்புகிறேன். ஓகேவா. ஸோ இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட் செஷனில் பார்க்கலாம் சரிங்களா. நெக்ஸ்ட் செஷன் அதாவது எப்போனா நாளைக்கு பார்க்கலாம் சரிங்களா. ஸோ சாட்டர்டே மார்னிங் 8 o'clock எல்லாருமே ரெடியாக இருங்க, அப்போ பார்ப்போம். அப்போது என்ன டாபிக் பார்க்கலாம் அப்படின்னா ஆக்டிவ் பாசிவ் பார்க்கலாம் சரிங்களா. ஸோ இன்னைக்கு டைரக்ட் இன்டைரக்ட் பார்த்தாச்சு அப்படின்னா அன்றைக்கி ஆக்டிவ் பாசிவ் பார்க்கலாம். ஓகேவா. ஓகே, தேங்க்யூ, பாய், டேக் கேர்.